வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தேங்காய் பாலில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிஃபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளான கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது கூட இரும்பு சத்து, பாஸ்பரஸ், தாமிரம், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவையும் இருக்குது. கார்போஹைட்ரேட் நமக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும். அதனால் அந்த தேங்காய் மற்றும் அது சார்ந்த உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மை கிடையாதுங்க மக்களே. உண்மையான விஷயம் என்னன்னா, தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்கு. ஸோ அந்த தேங்காயை வைத்து செய்யக்கூடிய தேங்காய் பால்லையும் பல நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ரத்த சோகை ஏற்படுவதற்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடு. அந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ உடலெங்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணி நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் கரெக்டான லெவல் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் ரெட் பிளட் செல்ஸ் குறையிறதால ஹீமோகுளோபின் குறையும் போது ஆக்சிஜன் நமக்கு போதுமான கிடைக்காதால மயக்கம், தலைவலி, உடல் வலி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், வாந்தி, மயக்கம் இது எல்லாமே நமக்கு இருக்கும். இவை எல்லாமே அனிமியாவுக்கான அறிகுறிகள் தான். இதை கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னா வளமான அளவில் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்காய் பாலில் இரும்பு சத்து இருக்கிறதால இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுத்து ரத்த சோகை பிரச்சனைகளை சரி பண்ணிடும். ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு நமக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்பு சத்தில் 20% அளவுக்கு கிடைச்சிரும். சிறியவர்கள், நடுத்தர வயது இருக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள் என அனைவருமே தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அதாவது தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவு கிடையாது. குறைந்த கலோரிகள் நிறைந்து கொண்டிருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவு. ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் நம்மளுடைய வெயிட்டை லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணிடுறதால தேவையில்லாத அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் நீங்கள் அதிகமாக மாட்டீங்க. முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய நார் சத்து இது எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குறைச்சிரும். ஸோ உங்களுடைய உடலில் தேவையில்லாத அந்த கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பை குறைத்து கொடுக்கறதுக்கு தொடர்ந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முடக்குவாதம் ஏற்படக்கூடிய அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் செலினியம் சத்து அதிகமாக இருந்திருக்கக்கூடிய தேங்காய் பாலை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். எனவே கீழ்வாதம் இருக்கிறவங்க, முடக்குவாதம் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து தேங்காய் பாலை சாப்பிடும்போது நல்ல நிவாரணம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தேங்காய் பால் இருக்கக்கூடிய அதிக அளவு பொட்டாசியம் சத்து அவங்களுக்கு ரத்த கொதிப்பினுடைய அளவுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ அந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க, கீழ்வாதம் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு அந்த எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தேங்காய் பால். தேங்காய் பாலில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதோட ரத்த கொழுப்பையும் நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்காயை தவிர இந்த சக்தி இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு தேங்காய் பால் இந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படுது. அப்படி அது அதிகப்படுத்தப்பட்டதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சி தொற்றுகள் இதெல்லாம் எதுவும் வராமல் எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்க முடியும். எலும்புகள் பலம் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து மிக அவசியமானதாகும். அதே போல் பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியம்தான். அதாவது பாஸ்பரஸ் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புகளினுடைய தேய்மானமாகாமல் முன்னாடியே தடுக்குது. தேங்காய் பாலில் கால்சியம் மற்றும்
அதிக அளவு பாஸ்பரஸ் இருக்கிறதால அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி, எலும்பு புரை, கீழ்வாதம், முடக்குவாதம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. உங்களுடைய எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும். 30 வயசுக்கு அப்புறம் பெண்களுக்கும் எலும்புகள் பலமாக இருக்கும். 40 வயதுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் எலும்புகள் வலுவாக இருக்கும். எந்த விதமான எலும்பு தேய்மானங்களும் ஏற்படக்கூடாதுன்னா நீங்கள் தேங்காய் பால் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் நீங்கி தோலில் பளபளப்பு தன்மை அதிகரிக்கும். தோலின் நிறத்தையும் கூட்டி இளமை தோற்றத்தையும் உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை முதல்ல நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய சருமம் பளபளப்பாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் சருமத்தில் ஏற்படாது. ஸோ அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். இது அந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிடும். அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் எதுவுமே உங்களுடைய சருமத்தில் இருக்காது. உங்களுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை உங்களுக்கு கொடுத்து இளமையான ஒரு தோற்றத்தை எப்போதுமே உங்களுக்கு கட்டுக்கோப்பாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் ஹெல்ப் பண்ணும். குடல் புண்கள் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக வயிற்றுப்புண் ஆறணும் அப்படின்னா தேங்காய் பால் போல ஒரு மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். எனவே வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்கலாம் தேங்காய் பால் சாப்பிடும் போது விரைவிலேயே அந்த புண்கள் ஆறிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது இந்த குடல் புண்கள் சொல்லக்கூடிய அந்த அல்சர் ப்ராப்ளத்தில் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் காலை உணவை எப்போதுமே சாப்பிட்ருங்க. காலை உணவை நீங்கள் சாப்பிடாம போனதால தான் உங்களுக்கு அல்சரே ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே சாப்பிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் காரசாரமான உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. பசி எடுக்கும் போது கரெக்டான நேரத்தில் உணவுகளை சாப்பிட்டு அது கூட தேங்காய் பாலையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது இந்த அல்சர் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிரந்தரமாகவே போயிடும். திரும்பவும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அந்த பிபி ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக தேங்காய் பால் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் 50% லாரிக் அமிலம் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நமக்கு அதிகரிக்கும். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும், கெட்ட கொழுப்பு தேவையில்லை. அப்போ நீங்கள் தேங்காய் பால் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைக்கப்பட்டு நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் அதிகரிக்கிறதாக ஆய்வு முடிவுகளில் தெரிவிக்கிறாங்க. ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை தேங்காய் பால் அகற்றி விடுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவிலும் இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமெல்லாம் சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வயிற்று கோளாறுகளையும் சரி பண்ணுறதுக்கு, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ஆரம்பித்து பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா நிறைய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய தேங்காய் பால் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதில் மெக்னீஷியம் இருக்கிறதால தசைப்பிடிப்பு, மன அழுத்தம், நரம்புகளை அமைதிப்படுத்துறது, இந்த மாதிரி மன அழுத்தத்தை உங்களுக்கு க்யூர் பண்ணிவிட்டு தசைப்பிடிப்பு சரி பண்ணிவிட்டு நரம்புகளை எல்லாம் உங்களுக்கு அமைதிப்படுத்தும். ஒரு கப் தேங்காய் பாலில் 89 மில்லிகிராம் மெக்னீசியம் சத்து இருக்குது. பொதுவாக எதையுமே நம்ம அளவாக தான் பயன்படுத்தணும் அப்படின்றதால தேங்காய் பாலையும் அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானதான். தேங்காய் பால் நீங்கள் வெறும் வயிற்றில் மற்றும் எந்த நேரத்தில் குடித்தாலுமே உங்களுடைய உடலுக்கு நல்லது தான். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.